நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணத்துக்காக அறிவிச்சிருக்காங்க? அவருடைய சினிமா பணிக்கு தான் இந்த பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டது. கார் ரேஸ் காண்டி இல்லை. சினிமா துறையில் இவர் என்ன பணியாற்றினார், என்ன சேவை செஞ்சார், இப்படிலாம் கேட்கும்போது நிறைய விடை தெரியாத கேள்விகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரி விருதுகள், உயர்ந்த விருதுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லாபி ஆயிடுச்சு. இந்த கவர்மெண்ட்டை யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம கவர்மெண்ட்டுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? அஜித்துக்கு இந்த விருதை கொடுத்து சாஃப்ட் பண்ணி வைக்கணும், அதனால் இந்த அவார்டை கொடுத்துருக்கலாம். அரசியல் இதுக்குள்ளே இருக்குது. அஜித் அமராவதி படத்தில் அறிமுகமாகிறாரு, விஜய் நாளைய தீர்ப்பு அறிமுகமாகிறாரு. ரெண்டு பேரும் சமகாலத்தில் தான் அறிமுகமாகறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்தபோது அஜித் வாழ்த்து தெரிவிக்கல, அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கொடுத்த போது விஜய் வாழ்த்து தெரிவிக்கல. ஸோ ரெண்டு பேரும் போட்டி நடிகர்களாக தான் பார்க்குறாங்க. போட்டியாளர் விஜய் களத்திலேருந்து விலகிறாரு. நமக்கு சரியான போட்டி ஆள் இனிமேல் கிடையாது. விஜய் இடத்துல சிவகார்த்திகேயனை கொண்டு உட்கார வச்சுட்டாங்க, சிவகார்த்திகேயன் விஜய் ஆயிடுவார், இப்படிலாம் பேசுகிறாங்க. சூப்பர், எங்கள் தலை படம் தான் சூப்பர், தளபதி தான் படம் சூப்பர், இந்த போட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது இனிமேல் இல்லாமல் போயிடும். விஜயை பற்றி ஒரு தகவல் வந்தால் உடனே அன்னைக்கு சாயந்தரமே அஜித்தை பற்றி ஒரு ஃபோட்டோ வரும். ஏன் வெளியிடுறாங்க? ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கிறதுனால தான் வெளியிடுறாங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். சமீபத்தில் நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணத்துக்காக அறிவிச்சிருக்கிறாங்க? திரைப்படத்தில் அவருடைய பணி அதுக்காகவா, அல்லது அப்போ கார் ரேஸில் இந்தியாவுக்காக 3வது இடத்தை வெற்றி பெற்றிருக்காரு, ஸோ அதுக்காக இந்த மாதிரியான விருதுகள் அவருக்கு வழங்கப்பட போகுதா? கார் ரேஸில் வெற்றி பெற்றதுக்காண்டி அவருக்கு இந்த விருது கொடுக்கல. பத்மபூஷன்ங்கிற விருது இந்தியாவினுடைய உயர்ந்த விருதுகளில் ஒரு விருது. அது இத்தனை காலம், அதாவது அஜித் குமார் கிட்டத்தட்ட 92 அந்த மாதிரி காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா 33 ஆண்டு காலமாக தொடர்ந்து சினிமாவில் பயணிச்சுட்டு வராரு. ஒவ்வொரு காலகட்டமாக கடந்து தன்னுடைய பயணத்தை அஜித் குமார் தொடர்ந்துட்டுருக்காரு. ஆரம்பத்தில் பெரிய கவனிக்கப்படாத நடிகராக இருந்தபோது நிறைய விமர்சனங்கள்லாம் அஜித் குமார் மீது இருந்தது. அப்போ நிறைய விபத்துகளையும் அஜித் குமார் சந்திச்சிருக்காரு. அப்போ இனிமே அஜித் குமார் எந்திரிக்க மாட்டார், மறுபடியும் படத்தில் நடிக்க மாட்டார், இனிமேல் அவரால் படத்தில் நடிக்க முடியாது, அப்படி நிறைய விமர்சனங்கள்லாம் அவர் மேலே வந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எல்லா தடைகளையும் உடைச்சு ஒவ்வொரு காலகட்டமாக பயணித்து இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் விஜய் அஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 பேர் ஆளுமைகள், 2 பெரிய ஆளுமைகள். ரஜினி கமல் அவங்க இதுக்கு முந்தின ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் விஜய் அஜித் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆளுமையாக இருக்கார். நிறையா சினிமா படங்கள் நடிச்சிருக்காரு. பெரிய பாப்புலரான ஆர்டிஸ்ட்டு, மாஸ் ஆர்டிஸ்ட் அஜித் குமாரை பொறுத்த வரைக்கும். அல்டிமேட் ஸ்டார் தலைன்னு அவங்க ரசிகர்கள்லாம் பெரிய லெவலில் அவரை கொண்டாடுறாங்க. அவருடைய சினிமா பணிக்கு தான் இந்த பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டது. கார் ரேஸ் காண்டி இல்லை. ஆமாம் சார். இப்போ இந்த விருதை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொன்னீங்க, ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்குது அவருக்கு. அதனால மட்டுமே இந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்களா? ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹீரோஸ் அந்த மாதிரி இருக்காங்களே, ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும்? இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அஜித் குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பல கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன சார்? இது உண்மையாகவே இவர் ஜஸ்டிஃபைடாக கொடுத்துருக்காங்களா, இல்லை அதுக்கான இது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் கேட்குறது நியாயம்தான். அதாவது உங்கள் கேள்வி சரி. அப்படி அதாவது சினிமா துறையில் இவர் என்ன பணியாற்றினார், என்ன சேவை செஞ்சார், இப்படிலாம் கேட்கும்போது நிறைய விடை தெரியாத கேள்விகள்லாம் இருக்குது. அதாவது அஜித் குமாரை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த அவார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அவார்டு, தமிழ்நாடு அவார்டு, அதுக்கப்புறம் நேஷ்னல் அவார்டு, இந்த மாதிரி பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரி விருதுகள், உயர்ந்த விருதுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லாபி ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் உட்காந்துருக்குறாங்க. இந்த கவர்மெண்ட்டை யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம கவர்மெண்ட்டுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே இந்த நடைமுறை இருக்குது. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி ஆளுமையில் இருக்கும். அந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க யார் அப்படின்னு பார்ப்பாங்க.
அந்த அரசியலுக்கு சாதகமாக இருக்கிறவங்க யாருன்னு பார்ப்பாங்க. பொதுவாக அந்த விருதுகள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படிப்பட்ட நடிகர்களுக்கோ நடிகைகளுக்கோ இல்லை வேறு யாரோ பாடகர்களோ யாருக்கோ அந்த விருதுகள் அப்படி தான் வழங்கப்படுது. ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல அஜித்குமாருக்கு வந்து இந்த விருது அவசியமாக, இந்த விருது கொடுத்தது சரியா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்ட மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ரசிகரிடம் இருக்குது, ஆடியன்ஸ்கிட்டே இல்லை இருக்குது, பல பேர்கிட்ட இந்த கேள்விகள் இருக்குது. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்த 26 என்னுடைய இலக்கு, நான் சீஃப் மினிஸ்டர் ஆகியே தீர்வேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பயணிக்கிறாரு. ஆவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம், அவருடைய வெற்றி தோல்வி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி டிசைட் பண்ண முடியாது. புரியுது உங்களுக்கு? ஆனால் அவர் தாவேக்கான்னு ஒரு கட்சியை தொடங்கி தீவிர அரசியல் பணிக்குள்ளே இறங்கிட்டார். 69வது படம், அதாவது 69 நம்ம இப்போ சொல்லக்கூடாது, ஜனநாயகன் அந்த படத்தை வந்து அவருடைய கடைசி படமாக அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் சினிமா இனிமேல் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அரசியலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பல ஆங்கிள்லேருந்து அவருக்கு வந்து அரசியல் தாக்குதல்கள் இருக்கும். கண்டிப்பாக அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அரசியலுங்கிறது சாதாரண களம் இல்லை, பெரிய சமுத்திரம் மாதிரி அந்த களம். அந்த களத்துக்குள்ளே போகும்போது பல பேர் அவர் அட்டாக் பண்ணுவாங்க. பல விதமாக அரசியல் தாக்குதல்கள் இருக்கும். புரியுது அவங்களுக்கு? அப்படி இருக்கும்போது விஜய் இன்றைக்கி அரசியல் போனதுனால அஜித்துக்கு இந்த விருதை கொடுத்து சாஃப்ட் பண்ணி வைக்கணும். அதாவது வந்து இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி, அதாவது வந்து மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி, ஓகே, இன்றைக்கி வந்து அஜித் வந்து சாஃப்ட் பண்ணி வைக்கணும். அப்படின்னா அஜித்துக்கு ஒரு அவார்டு கொடுத்தா என்ன காரணம்னா, விஜய்க்கு வந்து அது ஆப்பனண்ட்டாக செயல்படும், அது வந்து விஜய்க்கு எதிர்ப்பாக திரும்பும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. அதனால் இந்த அவார்டை கொடுத்துருக்கலாம். அரசியல் இதுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக. ஓகே சார், இப்போது இவங்க 2 பேருக்கும் இந்த விஜய் அஜித் அப்படின்ற அந்த ஒரு ரயாட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த ரசிகருக்குள்ளே வந்து ஒரு எப்போவுமே அந்த ஒரு போட்டி இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கோ இல்லையோ, இங்கே ரசிகர்களுக்கு மத்தியில் இருந்துகிட்டே இருக்கும். விஜய்லாம் வந்து அப்படி ஆடுவார், அவருடைய நடனம்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அஜித் அவர்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து அவரை சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. இல்லை அவர் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, அவர் வெவ்வேறு கேரக்டர்ஸ் வந்து நடிப்பார். விஜய் அப்படிலாம் நடிக்கவே மாட்டார், ஒரே மாதிரி தான் நடிப்பார், இப்படி பார்க்கப்படுது. ஸோ இவங்க 2 பேருடைய திரைப்பயணங்கள் சார், இதில் அஜித் அவர்களுடைய திரைப்பயணமும் விஜய் அவர்களுடைய திரைப்பயணமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் பயணிக்கிறாங்க. 2 பேருமே ஒரு மாஸ் ஹீரோஸாக இருக்கிறாங்க, ஒரு மாஸ் ஆடியன்ஸை கேதர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அஜித் வந்து அமராவதி படத்தில் அறிமுகமாகிறாரு, விஜய் வந்து நாளைய தீர்ப்பு அறிமுகமாகிறாரு. 2 பேரும் சமகாலத்தில் தான் அறிமுகமாகறாங்க. சமகால நடிகர்களாக பார்க்கப்படுறாங்க. அஜித்தும் விஜயும், அதாவது வந்து விஜய்க்கு ஒரு படம் ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா அஜித்துக்கு ஒரு படம் ஓட ஆரம்பிக்குது. அஜித் ஒரு வெற்றி படம் கொடுத்தாருன்னா விஜய் ஒரு வெற்றி படம் கொடுக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பூவே உனக்காகங்கிற ஒரு படம், காதலுக்கு மரியாதைங்கிற ஒரு படம், இதெல்லாம் வந்து விஜய்க்கு ஒரு பக்கம் வெற்றி படங்களாக அமைஞ்சிச்சுனாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆசைன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் அஜித் வந்து ரொம்ப ரசித்தாங்க அவரோட கேரக்டர். அதுக்கப்புறம் வாலி, தீனா இப்படி படங்கள் அஜித்துக்கு வர ஆரம்பிச்சிது. குஷி இப்படி படங்கள் இவருக்கு வரும்போது இவருக்கு வேறு சில படங்கள், அமர்கலம், அட்டகாசம் இந்த மாதிரி படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2 பேருமே வந்து போட்டி, அதாவது போட்டி நடிகர்கள். 2 பேருக்குள்ளே போட்டி இருக்கா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக 2 பேருக்குள்ளே போட்டி இருக்குது. 2 பேருக்குள்ளே ரொம்ப நண்பர்களா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது. காரணம் என்னென்னா, இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தபோது அஜித் வாழ்த்து தெரிவிக்கலை. அஜித்துக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்த போது விஜய் வாழ்த்து தெரிவிக்கல. ஸோ 2 பேரும் போட்டி நடிகர்களாக தான் பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் போட்டியாளர்களை தான் பார்க்குறாங்க. 2 பேரும் நண்பர்கள் தான், ஆனால் அவ்வளோ நெருங்கிய நண்பர்கள் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி அந்த கோணத்தில் நம்ம பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் சமகாலத்தில் வளர்ந்து சமகாலத்தில் பெரிய நடிகர்களாக வர்றாங்க. புரியுதா உங்களுக்கு? ஈக்குவலான ஆர்டிஸ்ட். இப்போ விஜய்க்கு யார் போட்டின்னா அஜித் தான், அஜித்துக்கு யார் போட்டின்னா விஜய் தான். இப்போ ஒரு காலத்தில் வந்து சிவாஜி, எம்ஜிஆர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வேறு டைப்பில் பண்ணாங்க. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு மாதிரி அடிக்கிறது, ஃபைட்டு, பாட்டு, நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது கருத்துள்ள விஷயங்கள், சமுதாயத்துக்கு நிறைய கருத்து, நல்ல பிள்ளைகளாக வேண்டும், தூங்காதே தம்பி தூங்காதே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் வேறு விதமாக சொல்லிக்கிட்டே வந்தார். சிவாஜி கணேசனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நடிகர் திலகம்னு பட்டம் எடுத்திருந்தார். அவர் எப்படின்னா நடிப்பு, தன்னுடைய நடிப்பால் வந்து அவர் மக்களை கவர்ந்தார். அவர் நடித்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாசமலர் இந்த மாதிரி படங்கள் இருக்கும். எம்ஜிஆர் நடித்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது நாடோடி மன்னன், மீனவ மன்னன், நண்பன் அப்படி இருக்கும், ரிக்ஷாக்காரன் இப்படி இருக்கும். நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் வந்து மிருதங்க சக்கரவர்த்தி சொல்லலாம், தில்லானாமா மோகனம்பால் சொல்லலாம். இந்த மாதிரி வேறு டைப்பான ஆர்டிஸ்டாக இருந்தாங்க 2 பேருமே. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் கடும் போட்டி இருந்துச்சு அந்த காலத்தில். அப்படி ஒரு போட்டி நடிகராக 2 பேரும் பார்க்கப்பட்டார்கள். அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர், சிவாஜி அப்படின்னு ஒரு ஆளுமை, 2 ஆளுமை இருந்தாங்க, காம்படிஷன்.
அதுக்கப்புறம் அவங்களுடைய காலங்களுக்கு அப்புறம் ரஜினி கமல்னு ஒரு ஆளுமை வந்து உருவாகுறாங்க. ரஜினி கமலும் அப்படி தான், நிறைய படங்களில் ரஜினி கமலுமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவருக்கு தனியாக மார்க்கெட் உருவாகும் போது அவர் தனியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார், தனி ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார். கமலும் தனி ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார். இது 2 பேருமே வந்து நம்ம 2 பேரும் தனித்தனியாக இனிமேல் படங்களில் நடிப்போம், சேர்ந்து நடிக்க வேண்டாம் அப்படிங்கிறது இவங்க 2 பேருமே சேர்ந்து எடுத்த முடிவு. இப்போ விஜய் அஜித் அளவுக்கு ரஜினி கமல் நண்பர்களா அப்படின்னா இவங்களோட ஒரு படி மேலே அவங்க நண்பர்கள் தான். பல இடங்களில் வந்து 2 பேரும் எங்கேயுமே வந்து போட்டி காமிச்சிக்கிட்டது இல்லை, 2 பேருமே எங்கேயுமே ஒருத்தரோட பகைமை காமிச்சிக்கிட்டது இல்லை, 2 பேருமே ரொம்ப அஃபெக்ஷனாக தான் பழகியிருக்காங்க. பல மேடைகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது வந்து நடிப்பு கிடையாது, அது உண்மையான ஒரு நட்பு தான். ரஜினிக்கு பல அட்வைஸ் கமல்ஹாசன் கொடுத்துருக்காரு, கமலுக்கு பல அட்வைஸ் ரஜினிகாந்த் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அவங்களோட ட்ராவல் போயிட்டு இருந்துச்சு. அதாவது அடுத்த கட்ட உச்ச நடிகர்கள் யாருன்னு பார்த்தா ரஜினி கமல், அதுக்கப்புறம் உச்ச நடிகர்கள் யாருன்னு பார்த்தா இப்போ வந்து விஜய் அஜித். நான் சொன்னேன்ல இந்த பல ட்ராவலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்க உட்காந்துருக்குறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து விஜய் அஜித் 2 பேரும் டாப் ஸ்டார்ஸாக இன்றைக்கி இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னென்னா விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாரு, அதாவது விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்போ அஜித்தும் பார்த்திங்கன்னா ரேஸு மாதிரியான விஷயங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டார். சினிமா கான்சன்ட்ரேஷன் அஜித்துக்கும் குறைஞ்சிருச்சு. நம்ம இப்படியும் சொல்லலாம், அதாவது வந்து நம்மளுடைய போட்டியாளர் விஜய் வந்து களத்துலேருந்து விலகிறாரு. நமக்கு சரியான போட்டி ஆள் இனிமேல் கிடையாது. அவருடைய ஏஜுக்கு, அவருடைய வளர்ச்சிக்கு, அவருடைய ஆளுமைக்கு ஒரு போட்டியாளர் வேணும். புரியுது உங்களுக்கு? அவருக்கு விஜய் இடத்துல வந்து சிவகார்த்திகேயனை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க, சிவகார்த்திகேயன் விஜய் ஆயிடுவார் இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆகிறாரு ஆகலைங்கிறது அப்புறம், ஆகிறாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் வந்து அஜித்துக்கு வந்து நம்ம சிவகார்த்திகேயனை கொண்டு வந்து போட்டியாளரை வச்சா எப்படி இருக்கும்? அஜித்தே விரும்ப மாட்டார். அதுக்காக அதுவாக கூட இருக்கலாம், இல்லை அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பயங்கரமாக 2 பேருக்குள்ள போட்டி. ஒருத்தர் வந்து அரசியலுக்கு போயிட்டார், விலகிட்டார் சினிமா விட்டு. இனிமேல் நமக்கு போட்டி இல்லைங்கிறதே ஒரு மைனஸ் தானே. 2 பேருக்குள்ள ஒரு பெரிய போட்டி, அதுதான் இன்றைக்கி பெரிய ப்ளஸ்ஸு. ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேர் படம் வந்தாலும் ட்ரீட் மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, 2 பேர் படம் வந்தாலும் ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான ஒரு வரவேற்பு 2 நடிகர்களுக்குமே இருக்குது. அஜித் படம் சூப்பராக, ரஜினி படம் சூப்பராக. அஜித் இந்த படத்தில் வந்து கோட் இந்த கலெக்ஷன் பண்ணிச்சு. அப்போ துணிவு வாரிசு 2 வரும்போது என்ன பேசினாங்க, வாரிசு ஜாஸ்தி கலெக்ஷனா துணிவு ஜாஸ்தி கலெக்ஷனா? ஆடியன்ஸ்க்கு மத்தியில் சொல்கிறேன், எங்கள் தலைவர் படம் தான் சூப்பர், எங்கள் தலை படம் தான் சூப்பர், தளபதி தான் படம் சூப்பர். இந்த போட்டி இருக்குது பார்த்திங்களா, அது இனிமேல் இல்லாமல் போயிடும். ஸோ அஜித் என்ன நினைப்பார், சரி நமக்கு இன்னைக்கு போட்டிக்கு சரியான ஆள் இல்லை, அப்பப்போ ஒரு நல்ல படங்கள் தேர்ந்து செஞ்சு நம்ம நடிப்போம் அப்படின்னு நினச்சி அந்த மனநிலையில் கூட அவர் வந்து ரேஸு மற்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ண போயிட்டாரோ என்னமோ தெரியல. சார் இப்போ அவர் இந்த சமீபத்தில் வந்து பேட்டியெல்லாம் வர கொடுத்துருந்தாரு, அந்த கார் ரேசிங் அதில் வந்து சொல்லியிருந்தார், தளபதி வாழ்க தலை வாழ்க அப்படின்னு சொல்கிறீங்க, எப்போ நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. ஸோ இதை பார்க்கும்போது அவருக்கு வந்து அவருடைய ஆடியன்ஸ் மேலே கொஞ்சம் கன்சர்ன் இருக்குது, நான் என் தொழிலை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் தொழிலை பாருங்கள் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இதை பார்க்கும்போது அவர் அந்த போட்டி மனப்பான்மையை வந்து யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போட்டி மனப்பான்மை இருந்தது என்பது 100% உண்மை. புரியுதா உங்களுக்கு? போட்டி மனப்பான்மை இல்லையெல்லாம் கிடையாது. பல இடங்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம். விஜய் பற்றி ஒரு தகவல் வந்தால் உடனே அன்னைக்கு சாயந்தரமே அஜித்தை பற்றி ஒரு ஃபோட்டோ வரும். விஜயை பற்றி ஒரு நியூஸ் வந்தால் அஜித் எங்கேயோ வந்து மகாராஷ்டிராவில் டீ குடிச்சிட்டு இருப்பார், ஒரு டீ கடையில் பயங்கரமாக ஜர்க்கின்லாம் போட்டு ஹெல்மெட்லாம் போட்டு டீ குடிச்சிட்டு இருப்பார், அந்த ஃபோட்டோ வரும். ஏன் வெளியிடுறாங்க? ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கிறதுனால தான் வெளியிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்களா, அது கூட இப்படி இதே மாதிரி தான் பார்க்கணும். என்னென்னா விஜய் வந்து விஜய்க்கு போட்டியாளர் அஜித், அப்போ அஜித்துக்கு ஒன்று பண்ணுவோம். அப்போ விஜய் அரசியல் வந்து அஜித் ரசிகர்கள் ஒருவேளை விஜய்க்கு ஓட்டு போட்டா ஓகே. ஏன்னா இப்போ சமீபத்தில் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் நாங்கள் அஜித்துடைய ஃபேனாக இருந்தாலும் நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸ் மத்தியில் பரவலாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நிறுத்தணும், அந்த இது மாதிரி போயிடக்கூடாது அப்படின்றதுனாலேயே இப்போ இவர் சினிமாவிலேருந்து விடாமுயற்சி அப்படின்ற படம் வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. அப்போ இந்த சினிமாவை விட்டு விஜய் அவர்களுக்கு பேக் டு பேக் படம் வந்துட்டே இருந்தது, அஜித் அவர்களுக்கு ஒரு பிரேக் எடுத்து தான் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸை கொஞ்சம் லைவ்லியாக வைக்கணுங்கிறதுக்காகவே ஃபோட்டோகிராஃப்ஸ் வெளியிடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இப்போ அவார்டு கொடுத்து அரசியல் கட்சிகளுமே வந்து பின்னாடி இருந்து அஜித் அவர்களை பூஸ்ட் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு இது. அதான் நான் சொன்னேனே, இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குன்னு. சார் அப்போ ஆளுங்கிற தமிழக ஆட்சியுமே வந்து அதை வந்து பண்றாங்க. விஜய் அவர்களை வந்து இது கொஞ்சம் சமப்படுத்தணும், அஜித்தும் விஜயும் ஈக்குவல் தான். இப்போ அஜித் அவர்கள் வந்து பேசப்படாமல் இருக்கிற காரணத்தினால விஜய் மட்டுமே சுப்ரீமசியாக ஆயிட முடியாதுன்றதுனாலே இவருக்கு பத்மபூஷன் அவார்ட் கொடுக்கறதுக்கு தமிழக அரசுமே வந்து கொஞ்சம் காரணம் தான் அப்படின்லாம் சொல்றாங்களே. நம்ம இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் குறிப்பிட்டு பேச வேண்டாம். பொதுவாக வந்து இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது.
உங்களுக்கு அஜித்துக்கு பத்மபூஷன் கொடுத்ததுக்கு ஒரு அரசியல் காரணமும் உள்ளே இருக்குது. ஆனால் அஜித் வந்து சேவை, அதாவது வந்து சேவைங்கிறது என்ன பண்ணார்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நிறைய படங்களில் நடித்து ஒரு மக்கள் மனசில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு மாஸ் ஹீரோவாக அஜித் இருக்கார். தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்ச நாயகர்களில் ஒருத்தனாக இருக்கார். அதனால் வந்து அஜித்துக்கு கொடுக்குறது, அதாவது அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் சர்வீஸ் பண்ணார்ல, அந்த சர்வீஸ்க்கு இந்த பட்டம் கொடுக்கலாம். அதுக்கு தகுதியான ஆள் தான் அஜித். அதுக்காண்டி அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடித்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பட்டத்தை வந்து அரசியல் காரணத்துக்கு தாண்டி தான் கொடுத்துட்டாங்க அப்படியும் நம்ம பேசக்கூடாது. அதுவும் தவறு. அவருடைய சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, புரியுதா உங்களுக்கு, இந்த சொசைட்டியில் இந்த இண்டஸ்ட்ரியில் அதுக்கு கொடுத்த பட்டமாகவும் நம்ம பார்க்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு அரசியல் காரணம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. சார், இப்போது அவருடைய பப்ளிசிட்டியில் ஒரு விதமான பப்ளிசிட்டி ஒன்று உண்டு. விஜய் அவர்கள் வந்து அட்டென்ஷன் இல்லையோ ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு மக்கள் பார்வையை ஈர்க்கிறதுக்காகவே வந்து சில இடங்களுக்கு போவார். இல்லை அவர் பெருசாக மக்களுக்கு உதவுனது கிடையாது, எந்த ஒரு மக்கள் பணியிலையும் ஈடுபட்டதில்லை. ஆனால் அஜித் அவர்கள் வந்து மறைமுகமாக அவர் சுற்றி உள்ளவங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து செய்வார். அவரை சுற்றி உள்ளவங்க நல்லா பார்த்துப்பார். ஸோ அஜித் வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டி எல்லாம் தேடிக்க மாட்டார். தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு யாருக்கெல்லாம் உதவி செய்யணுமோ அதை அவர் செஞ்சுட்டே தான் இருக்கிறாரு. ஸோ இப்படி விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் இந்த மாதிரி சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பேருமே உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அதான் உண்மை. அதாவது விஜயும் ஒரு பக்கம் உதவி செஞ்சுட்டு தான் இருக்காரு, அஜித்தும் ஒரு பக்கம் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. நீங்கள் கேட்குற கேள்விக்கு சொல்கிறேன், விஜய் வந்து உதவி செய்யலைன்னு சொல்கிறீங்க. என்ன உதவி செய்யலை? அவர் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. என்ன உதவி செய்யலை? இல்லை சார், கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடி பண்ணதில்லை அப்படின்ற ஒரு கருத்து. எல்லாமே வந்து நம்ம அந்த ஒரு ரேஸில் ஓட போகிறோம்னா அந்த கிரவுண்டில் வந்து நின்னதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கணும், நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும், புரியுதா உங்களுக்கு? சும்மா நம்ம வந்து ஓட்ட பந்தயத்திலே நம்ம கலந்துக்க போகிறது இல்லைன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு எதுக்கு தோணும்? ஸோ இன்றைக்கி தான் ரியாலிட்டியே கிரவுண்டில் வந்திருக்காரு, அரசியல் களத்துக்குள்ளே இன்றைக்கி தான் இறங்கியிருக்கிறார். இது வரைக்கும் விஜய் வந்து சோர்வாக இருந்தார். ஆக்சுவலி வந்து பனையூர்லேயே இருந்தார், அவருடைய அலுவலகத்திலே இருந்தார், பெருசாக வெளியில் வரல, ட்விட்டர்லேயே அறிக்கைகள்லாம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தார். மக்கள்லாம் நிறைய விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் எப்படி தான் உங்களுக்கு என்ன இப்படி அரசியல் பண்ணுறாருன்னு. மக்கள் மட்டும் இல்லை, பல அரசியல் கட்சிகள் எல்லாருமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜய் வந்து இப்போ சுதாரிச்சுக்கிட்டார், நம்ம அப்படி தான் சொல்லணும். சுதாரிச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ சரியான தருணம், நம்ம வந்து வெளியில் வந்து மக்களோட அரசியல் பண்ணி தான் ஆகணுன்ற நிர்பந்தமும் அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா 26 எலெக்ஷனை அவர் சந்திச்சாகணும், இன்னும் ஒரு வருட காலம் பக்கத்தில் தான் அதுக்கு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா தீவிரமாக இதுக்குள்ளே நம்ம இறங்கணும், எதுக்குள்ளே அரசியலுக்குள்ளே நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து இப்போ ஆக்டிவான ஒரு பாலிட்டிஷியனாக மாறிட்டு வரார். புரியுது அவங்களுக்கு? வெராஸ் வந்து அஜித் நிறைய உதவி செஞ்சுருக்காரு, விஜய் வந்து உதவி செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரி கிடையாது. அஜித்தும் நிறைய ஆப்ரேஷன்ஸ்க்கு, நிறைய தேவையானவங்களுக்கு, படிப்புக்கு, எல்லாத்துக்கும் பண்ணிட்டு தான் இருக்கார். விஜயும் அதுக்கு ஈக்குவலாக வந்து அவரும் நிறைய விஷயங்கள், படிப்புக்கு, ஆப்ரேஷனு, அனாதை இல்லங்கள், என்னென்னமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில விஷயங்கள் வெளியில் பேசப்படும், சில விஷயங்கள் வெளியில் பேசப்படாது, அவ்வளோதானே தவிர ரெண்டு பேருமே உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. உதவி பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் ரெண்டு பேர் இருக்காங்க, அவ்வளோ சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. அதனால் அவங்க சொசைட்டிக்கு மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, தங்கூட வேலை பார்க்குறவங்க, யாருக்கோ ஒன்று உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே சார், இப்போது விஜய் அவர்களை பார்த்து அப்போது அரசியல் கட்சிகள், எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கிறாரு, அவர் அரசியல் களத்துக்கு வராரு, அவர்கிட்ட வந்து மக்கள் சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்றத பார்த்து அப்போ எல்லா கட்சிகளும் பயப்படுறாங்க, அதனால தான் அஜித் அவர்களை பூஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த கட்சியுமே விஜய் அரசியலுக்கு வரதை பார்த்து பயப்படலை. விஜய் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு, விஜய் அரசியல் வந்திருக்கிறதுனால சில மாற்றங்கள் ஏற்படலாமோ அப்படின்னு எண்ணங்கள் எல்லார் பக்கமும் இருக்குது. மக்கள் மனசுலேயும் வந்து விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு புது எதிர்காலத்தை தருவாரோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது. ஆனால் வந்து அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்துமே மட்டுமே பேசுவோமே, இப்போ வந்து பெரிய கட்சிகள், 2 கட்சிகள், ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, இவங்களாம் வந்து விஜய் அரசியலுக்கு வந்தோன்னே பயந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் பயப்படலாம் மாட்டாங்க. எத்தனையோ சோதனைகளையும் பண்ணி அவங்க இந்த சாதனைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க, புரியுது அவங்களுக்கு? அதனால் வந்து யார் வந்தாலும் யாரும் பயப்படலாம் மாட்டாங்க. இப்போ சீமான் வந்தார், உடனே பயந்துட்டாங்களா? இப்போ விஜயகாந்த் வந்தார், உடனே பயந்துட்டாங்களா? விஜயகாந்த் ஒரு பெரிய ஆளுமையாக உருவெடுத்தார். கால சூழ்நிலை அவரால் வந்து அவர் நினச்ச இலக்கை அடைய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அவரோட கட்சிக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, விஜயகாந்த்க்கு ஒரு மரியாதை இருக்குது. இப்போ கமலஹாசன் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார், மக்கள் மையம், நீதி மையம் என்னமோ சொன்னார், அந்த கட்சி பேர் கூட மறந்து போச்சு, புரியுது அவங்களுக்கு? காரணம் என்னென்னா, கமலஹாசன் வந்தார், டார்ச் எல்லாம் அடித்து பார்த்தாரு, யாருமே அவரை திரும்பி பார்க்கலன்னு திரும்பி நடிக்கவே போயிட்டார், புரியுது அவங்களுக்கு? கட்சியை வந்து விட்டாருன்னு சொல்ல முடியாது, நடத்துகிறாரு,
ஒரு நாம்காவைஸ் கட்சியாக நடத்திட்டு இருக்காரு, புரியுதா உங்களுக்கு. அதனால் வந்து விஜய் அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்காரு, புரியுதா உங்களுக்கு. விஜயோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான் தெரியும். ஒரு எலெக்ஷனாவது விஜய் ஒரு எலெக்ஷன்லேயாவது விஜய் வந்து நிற்கணும், ஆல் த்ரோட் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸை நிறுத்தணும். அப்போ அவரோட கட்சி என்ன வாக்கு சதவீதம் வாங்குது, எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காருங்கிறதெல்லாம் அப்புறம் தான் நம்ம பேச முடியும். இப்போவே நம்ம நிர்ணயிக்கிறது தப்பு. அதுவும் இல்லாமல் அவர் வரதுனால மற்ற கட்சிகள்லாம் பயந்து கை காலெலாம் நடுங்கிடுவாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. அப்படி நடுங்கிற கட்சிகள் யாரும் இங்கே இல்லை. எல்லாருமே பெரிய தலை சிறந்த கட்சிகள், பல வருஷங்கள் பாரம்பரியம் உள்ள கட்சிகள். விஜய் இன்னைக்கு தான் வராரு, அவரை பார்த்து நடுங்கலாம் மாட்டாங்க. ஓகே சார், இப்போது ஜனநாயகன் இறுதியாக வரப்போகுது அவருடைய திரைப்படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அடுத்த வருஷம் திரும்ப திரைப்படத்துக்கும் நடிப்பாரா இல்லை நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனநாயகன் படம் வந்து அவருடைய அரசியல் பயணத்துக்கு உதவு பண்ணுற வகையில் தான் ஜனநாயகன் படம் வந்து இருக்க போகுது அப்படின்ற ஒரு பேசு இருக்குது. ஸோ ஜனநாயகன் படத்தினுடைய கதை எப்படி இருக்கும்? ஜனநாயகன் அவருடைய அரசியல் பயணத்துக்கு உதவுமா? விஜய் வந்து கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தில் வந்து அரசியல் பேசுவார், புரியுதா உங்களுக்கு. அதுக்காண்டி தான் அந்த படமே வருது, தலைப்பே அப்படிதான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் வந்து முழுசாக அரசியல் பேசியிருப்பாரா அப்படின்னா அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு மாஸ் படமாக இருக்கும், அந்த மாஸ் படத்துக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கும், புரியுதா உங்களுக்கு. அந்த அரசியலும் அந்த மாசும் வந்து வெற்றி அடைஞ்சாலே விஜய்க்கு வந்து தேர்தலுக்கு இது உதவியாச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி தான் நம்ம எடுக்கணும். அந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக மாறிச்சுன்னா நிச்சயமாக வந்து அரசியலில் விஜயோட எதிர்காலத்துக்கு இது உதவும். ஓகே சார், ஜனநாயகன் அந்த படத்தினுடைய போஸ்டர் வெளியாகும் போதே அந்த சாட்டையை வச்சுட்டு அந்த போஸ்டரே வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி தான் இருக்குது. ஸோ அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறதே வந்து எம்ஜிஆர் அவருடைய பாணியை தான் பின்பற்றுறாரு. முதல்ல சூப்பர் ஸ்டார் மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை தான் ஃபாலோ பண்ணுறாரு, சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் மாதிரியே வராரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, அவர் எம்ஜிஆர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்றது லேட்டராக தான் தெரிய வந்தது. ஸோ இப்போது எம்ஜிஆர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரா இல்லை எப்படி, அந்த மாதிரி இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது வந்து ரஜினிகாந்தை ஃபாலோ பண்ணி தான் விஜய் வந்து சினிமாக்கே வந்தார். ரஜினி தான் என்னுடைய முன் உதாரணம்னு எல்லா இடங்கள்லையும் சொன்னார். ரஜினியை வந்து ரோல் மாடலாக எடுத்துகிட்டு தான் நான் வந்து சினிமாவுக்கு வந்திருக்கேன்னு எல்லா இடத்துலையும் சொன்னார். ஆனால் ரஜினி மாதிரியான ஃபார்முலாவை தான் விஜய் கையிலேயே எடுத்தார். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆக்ஷன், அதுக்குள்ளே கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் லைட்டர் வேயில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போகிற ஃபார்முலா தான் ரஜினியோட படங்களில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரஜினி பின்பற்ற ஆரம்பித்தார். அதே ஃபார்முலாவை தான் விஜயும் பின்பற்றி இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுட்டு வராரு, புரியுதா உங்களுக்கு. அப்போ சினிமா உலகத்தில் ரஜினிகாந்தா விஜய் ஆகிட்டாரான்னா நிச்சயமாக கிடையாது, புரியுதா உங்களுக்கு. ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு தனி இடம் இருக்குது, விஜய்க்கு தளபதிங்கிற ஒரு தனி இடம் இருக்குது. இது வேற ரஜினி வேற, விஜய் வேற, புரியுதா உங்களுக்கு. வேற எம்ஜிஆரை வந்து அரசியலில் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு, அந்த சாட்டையெல்லாம் கையில் எடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் உயரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை யாராலையுமே அடைய முடியாது. அப்படி ஒரு மாஸ் கரிஷ்மா உள்ள ஆள் எம்ஜிஆர், புரியுது உங்களுக்கு. ஒரு ஆளுமையான ஒரு நடிகர், ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு போனவர் எம்ஜிஆர். அந்த 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது மறைந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு. அது உண்மைதான். இன்றைக்கி நம்ம எம்ஜிஆரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, அப்போ அவர் உயிரோடு இருக்காருன்னு தான் அர்த்தம். அதாவது வந்து மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு அதாவது வந்து எம்ஜிஆர் செய்ததெல்லாங்க ரொம்ப சேவைகள் செஞ்சார், நிறைய தொண்டுகள் செஞ்சார், நிறைய அனாதாசிரமத்துக்கு கொடுத்தாரு. கடைசியில் கூட அவரோட வீடு கூட ஊனமுற்றவங்களுக்கு வந்து தானமாக கொடுத்துட்டு போனார். இருக்கிற காலத்திலே நிறைய தானம் பண்ணார், தர்மம் பண்ணார், நிறைய புண்ணியம் பண்ணார் எம்ஜிஆர். அதெல்லாம் விஜய் பண்ணியிருக்காரா அப்படின்னா இந்த ஏஜில் இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயங்களை விஜய் பண்ணலை. ஒருவேளை விஜய்க்கு இன்னும் நிறைய வாழ்க்கை இருக்குது, காலம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு. அதனால் அந்த அவர் மெச்சூரிட்டி வர 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 மக்கள் சேவையில் வந்து அவர் ஈடுபட்டு நிறைய விஷயங்கள் செய்யலாம். என்னதான் இருந்தாலும் எம்ஜிஆர் செய்த அந்த தான தர்மம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விஜயும் செஞ்சார்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ட்ராக்கில் போனார்னா எம்ஜிஆர் மாதிரி விஜய் அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர எம்ஜிஆராக எந்த காலத்துலையும் விஜயால் ஆக முடியாது. ஓகே சார், இப்போ சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, விஜய் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை தான், ஆனால் அரசியலில் அவர் என்ன பண்ண போகிறாருன்றதை நாங்களே பொறுத்து இருந்தால் பார்க்க போகிறோம். ஆனால் வீட்டிலேருந்தே அவர் அரசியல் செய்ய முடியாது, மக்களை போய் சந்திக்கணும், பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எங்கள் வீட்டு பிள்ளை தான் விஜய் அப்படின்னு சொல்கிறது அந்த ஒரு டேலண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து சினிமாவில் இருக்காங்க, புரியுது அவங்களுக்கு. விஜயகாந்த் வந்து சினிமாவில் ஒரு பெரிய நடிகராக இருந்திருக்காரு. விஜயனுடைய ஆரம்பகட்ட கேரியருக்கு வந்து செந்தூர் பாண்டின்னு ஒரு படம் விஜயோட நடித்து கொடுத்து அவர் பெரிய
விஜய் ஹீரோவாக இருக்கும்போது விஜயை ஃபைட் பண்ண விட்டு விஜயை டான்ஸ் ஆட விட்டு விஜய்க்காண்டி ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு யார் விஜயகாந்த். அந்த நல்ல எண்ணம் வந்து வேறு எந்த நடிகருக்குமே வராது. அப்படி ஒரு நடிகர் விஜயகாந்த். அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் மறைஞ்சிட்டார். அவர் துணைவியார் வந்து அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து சினிமாவில் இருக்கிறார். புரியுது அவங்களுக்கு. விஜய் வந்து சினிமாவில் இருக்கிறாரு. அவங்களும் வந்து சினிமாவில் விஜயகாந்தும் சினிமாவில் இருந்தவர். அதனால் வந்து சினிமா இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்கிறாங்க. எங்களுடைய குடும்பத்து பிள்ளை தான் அவர். வந்து என்றைக்கும் அந்த ஆதரவு எங்களுக்கு உண்டு. எங்கள் வீட்டு பிள்ளை தான். அரசியலில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீனிங்கில் தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம குடும்பம்னு அவங்க நினைக்கிறாங்க. விஜய் வந்து நம்ம குடும்பம்னு நினைக்கிறாங்க. எந்த குடும்பம்? சினிமா குடும்பம்னு நினைக்கிறாங்க. ஓகே, அப்போ அரசியலில் ஆனால் எதிர்கட்சிகளாக தான் இருப்பாங்க, இல்லை சேர்ந்து பயணிக்க அந்த மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் எதுவும்? அதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாதுமா. யாரோட கூட்டணி அமைப்பாங்கிறது லாஸ்ட் மினிட் வரைக்கும் தெரியாது. புரியுது அவங்களுக்கு. அதெல்லாம் நம்ம இப்போ எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. அதாவது வந்து எந்த கட்சி யாரோட கூட்டணி அமைச்சாலும் விஜய் தான் சிஎம்ங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது. புரியுது அவங்களுக்கு. அதுக்கு இணக்கமாக எந்த கட்சி வராங்களோ அந்த கட்சி விஜயோட இணைஞ்சு செயல்படுவாங்க. அந்த லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் வந்து நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. யாரோட கூட்டணி அமைப்பாங்கிறதுலாம் இந்த நேரத்தில் இந்த நொடியில் சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. அது கடைசி நிமிடம் அரசியல் மாறுதலுக்கு உட்பட்டது. ஓகே சார், விஜய் மற்றும் அஜித் அவர்களுடைய திரை பயணங்கள் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா.